வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவுக்கு கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் ஜாப் வேக்கன்ட் வந்திருக்கு. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். உங்களுக்கு எப்படி பயோடேட்டா ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணணும், தென் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி வேக்கன்ட் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ். எந்தெந்த டீச்சருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கீழே இருக்குது. இது ஃபுல்லாகவே கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்கேல் நல்லாயிருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கேன் அப்பியர் ஃபார் வாக் இன் இன்டர்வியூ வித் ஃபில்ட் இன் பயோடேட்டா ஃபார்ம். நீங்கள் பயோடேட்டா ஃபில் பண்ணிவிட்டு வாக் இன் இன்டர்வியூ போகலாம். அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் கீழே இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஃப்ரைடே அன்னைக்கு யாருக்கு இருக்குது, 21/3/2025 அன்னைக்கு ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச்சு, நர்ஸு, யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. தென் சாட்டர்டே அன்னைக்கு 22/3/2025 அன்னைக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸு இவங்கெல்லாம் பிஜிடியும் இருக்குது, டிஜிடியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இங்கே வேக்கன்ட் இருக்குது. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா, ஸ்ரீனிவாசா நகர், பனங்காடி ரோட், சிவகங்கையில் தான் நடக்குது. இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், சேலரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் போய் நீங்கள் அந்த ஃபார்மை எடுத்துக்கணும். ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர் த்ரூ கூகுள் ஃபார்ம் லிங்க். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க பேசிக்காக கேட்டிருக்காங்களோ அது ஃபில் பண்ணணும். இதில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிப்போர்ட் த வென்யூ பை 8:30 AM. காலையில் 8:30 மணிக்கு இருக்கணும். ஏன்னா எந்த டேட் உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டுன்னு பார்த்துக்காங்க, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை போல் பொறுத்து. 8:30க்கு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் 10 o'clock க்ளோஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. அதனால டிஏடிஏ கிடையாது. தென் இஃப் ரெக்வயர்ட் there will be on spot screening test after the registration. ஒருவேளை ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். இன்டர்வியூ மே கோ அப் டு லேட் இந்த ஈவினிங். ஏன்னா இத்தனை பேருக்கு அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுனால ஈவினிங் வரைக்குமே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக வந்துக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஜென்ரலாக நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், போய் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தலாம். இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிஜிடிஸ்க்கு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு எசென்ஷியல் 2 years இன்டகிரேட்டட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் ஆஃப் ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் என்சிஆர்டி இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, ஆர் மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். எம்எஸ்சி முடித்தவங்க 50% மார்க் இருந்தாலே போதும், நீங்களுமே அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ்க்கு பிஜிடி இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். ஹிந்திக்கு ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் வித் ஹிந்தி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் கிராஜுவேட் லெவல். அடுத்து மேக்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸும் அப்ளை பண்ணலாம். அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த முடித்தவங்க எதுனாலும் அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரியும் கேட்டிருக்காங்க, பயோ கெமிஸ்ட்ரியும் கேட்டிருக்காங்க. பிஜிடி பயாலஜிக்கு இவ்வளோ முடித்தவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. பாட்னி, சுவாலஜி, லைஃப் சயின்சஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கலாம், இதை பார்த்துக்கங்க. காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் பிஜி முடிச்சிருக்கணும் வித் 50% அந்த மார்க்ஸ் இருக்கணும். இன்னொரு மெயின் க்ரைட்டேரியா என்னென்னா, டீச்சர்ஸ்க்கு கேட்டிருக்கிறதுனால பிஎட் இருக்கணும். பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, இது கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இன் டீச்சிங் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியம். மெயினாக இங்கிலீஷாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதனால் இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருக்கணும், அது பார்த்துக்கங்க. டிசைரபிள் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக்கு, ஈவன் இவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, ஏன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ஜாபும் இருக்குது, அதனால் பிசிஏ இவங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ ஹிந்தி. ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், டிஜிடிஸுக்கு இவங்களுக்கு பிஎஸ்சி பிஎட்
அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டு. இல்லைனா 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் ஆஃப் ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் என்சிஆர்டி இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். இந்த கேட்டகரிலாம் பார்த்துக்காங்க. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸுக்கு பாட்டனி, சுவாலஜி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது வந்து பாஸ் ஆகிருக்கணும். தென் ப்ரைமரி டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. கிராஜுவேட் இருந்தால் போதும். கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிஆர்டிக்கு. அப்புறம் மியூசிக்கு பிஆர்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதர் போஸ்ட்டு அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே போதும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கோச்சஸ் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு அதுக்கு என்ன முடிச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, நர்ஸ், அகாடமிக் கவுன்சிலர் கூட இருக்குது. அதாவது கவுன்சிலிங் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அதில் டிப்ளமோ இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஏ தமிழ் முடிச்சிருந்தால் போதும், பிஎட் இருக்கணும், அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் இது மாதிரிலாம் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஃபார்மெட் எப்படி இருக்குது, பயோடேட்டா ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிடணும். அடுத்து உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவானது இருக்கணும். நேம் ஆஃப் த அப்ளிகன், ஃபாதர் என்ன ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபோன் நம்பர் 2 நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் இமெயில் ஐடி, பெர்மனண்ட் அட்ரஸ் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ 10th 12th கிராஜுவேஷன், பிஏ பிஎஸ்சி எந்த டிகிரி, பிஇ பிடெக் எதுனாலும் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன், எம்ஏ எம்எஸ்சி எம்ஏ எப்போ முடிச்சிங்க அது மாதிரி கொடுத்துக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎட் இல்லைனா எம்எட் முடிச்சிருந்தா அது கொடுக்கலாம். அதர்ஸ் ஏதாவது இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டரில் ஏதாவது நாலேஜ் இருக்குது, முடிச்சிருக்கீங்க, கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இங்கே கொடுக்கலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டான ஆர்டரில் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷனு, போஸ்ட் என்ன, எந்த பீரியடில் இருந்தீங்க, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, என்ன கிளாஸஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணீங்க அதெல்லாமே இங்கே கொடுத்துருங்க. சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அது எப்படி குவாலிஃபை, நீங்கள் ப்ரைமரியா செகண்டரியா இல்லை ரெண்டுமேவா அது மாதிரி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருங்க. வெதர் காம்பிடென்ட் டு டீச் த்ரூ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அது முடியுமாங்கிறத கொடுத்துருங்க. டு யூ ஹேவ் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எஸ்ஆர்னோ கொடுத்துருங்க. அடுத்து அண்டர்டேக்கிங் ஃபார்மு, பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரு, அப்புறம் உங்களோட நேமு, இவ்வளோதான். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்காங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். மீன்ஸ் டேரெக்டாக இன்டர்வியூ தான். நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, பயோடேட்டா எடுத்துகிட்டு போயிடுங்க. எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.